ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியா போஸ்ட் ஆஃப் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கு எவ்வளோ மார்க் எடுத்தால் உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து கிடைக்கும், ப்ரீவியஸாக எவ்வளோ மார்க் எடுத்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். india.post.government.in/gds ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் இதாங்க அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது இந்திய அஞ்சல் துறையிலேருந்து ஜிடிஎஸ்க்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்தியா முழுக்க ஆல்மோஸ்ட் 28,000க்கு மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. தமிழகத்துக்கு 2,000க்கு மேற்பட்ட வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், கல்வி தகுதி என்ன, ஏஜ் லிமிட் என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதேமாரி இந்த வேலைக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்து நீங்களே வீட்டிலேருந்தே அப்ளை பண்ணிக்கலாங்க. உங்களால் அப்ளை பண்ண முடியல, தெரியல அப்படின்றவங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு டாக்குமெண்ட்ஸ் அனுப்புனீங்க அப்படின்னா நாங்கள் அப்ளை பண்ணி கொடுத்துரும். வித்து லோ காஸ்ட்லேயே வந்து பண்ணி கொடுக்குறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது, இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதாவது இன்டர்வியூ எக்ஸாமோ எதுவுமே கிடையாதுங்க. முழுக்க டேரெக்டாக 10th மதிப்பெண்ணை வச்சு தான் செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ முதல்ல எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அதை பற்றி பார்த்துட்டு எவ்வளோ மதிப்பெண் இருந்தால் உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும் அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இதில் வேக்கன்ட் போஸ்ட்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தமிழ்நாடு சர்க்கிளை வந்து கிளிக் பண்ணிவிட்டு டிவிஷனை வந்து பாருங்கள். இல்லை நிறையா டிவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த டிவிஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத தெளிவாக முதல்ல டிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து டிவிஷனை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம டிவிஷன் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஒரு நபர் ஒரு டிவிஷன் மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ அதேமாரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிவிஷனில் இருக்க எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் என்ன கம்யூனிட்டி கொடுத்தீங்க, ஓபிசி செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா யூஆர் மற்றும் ஓபிசி பதவி உள்ள எல்லா லொக்கேஷனுக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி நீங்கள் கம்யூனிட்டி அப்படின்னா எஸ்சி மற்றும் அன்ரிசர்வ் கேட்டகரி உள்ள எல்லா லொக்கேஷனுக்குமே நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் ஒரு 40 லொக்கேஷனுக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ 40 லொக்கேஷன் அப்ளை பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ எப்படி நம்மளை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ முதல்ல இருக்க இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வச்சுக்கோங்க, ஏகே படவேடு போஸ்ட் ஆஃபீஸ். இதில் வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் கொடுத்துருக்காங்க. எஸ்சி கேட்டகரி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போது இந்த எஸ்சி கேட்டகரி ஒதுக்கீடு செஞ்சுட்டாங்க. இப்போ இந்த லொக்கேஷனுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எஸ்சி கேட்டகரியை சார்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. அது எத்தனை பேர் வேணாலும் இந்த லொக்கேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். 2,000 பேர் அப்ளை பண்ணியிருக்கலாம், 3,000 பேர் அப்ளை பண்ணியிருக்கலாம். பட் வந்து ரிசல்ட்டை வந்து வெளியிட சொல்ல இந்த போஸ்ட் ஆஃபீஸ் பார்க்கும். இந்த போஸ்ட் ஆஃபீஸில் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருந்தாலும் யார் அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்காங்க 10ஆம் வகுப்பில் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் மூலமாக ரிசல்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இவங்க தான் இந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்ற மாரி. அதனால் யார் அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஜாப் வந்து போகும் அப்படின்றதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ்சி கேட்டகரினா எஸ்சியில் யார் அதிகபட்ச மதிப்பெண், இப்போ வந்து பார்த்தா எஸ்சிலே ஒரு சில பேர் 490 எடுத்திருப்பாங்க, 492, 499 கூட எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த 499 எடுத்திருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்காக அவங்க தான் ரிசல்ட் அப்படின்ற மாதிரி இந்த லொக்கேஷனுக்கு கொடுத்துரும். ரெண்டாவது அன்ரிசர்வ் கேட்டகரி. அன்ரிசர்வ் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் யார் அப்ளை பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, டிஎன்சி கேட்டகரி எல்லாருமே வந்து இந்த யூஆர் கேட்டகரி அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த லொக்கேஷனுக்கு யார் செலக்ட் ஆவாங்க அப்படின்னா இதில் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, எந்த கம்யூனிட்டி அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, எஸ்சியாக இருக்கட்டும், எஸ்டியாக இருக்கட்டும், ஓபிசியாக இருக்கட்டும், யார் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனாக இருக்கட்டும், யார் அப்ளை பண்ணியிருந்தாலும் இந்த அன்ரிசர்வ் கேட்டகரியில் யார் அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் வந்து போகும். இது முழுக்க கம்ப்யூட்டர் பேஸ்டு மூலமாகவே ரிசல்ட் வந்து இருக்குதுங்க. அதனால் நம்ம வந்து மேனுவல் ரிசல்ட் கிடையாது. ஸோ நீங்கள் சிஸ்டம் ஜென்ரேட்டர் தான் எல்லாமே ரிசல்ட்டு. இப்போ எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அப்படின்னா எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் ரொம்பவே கம்மியான நபர் தான் இருப்பாங்க. சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களே மிஞ்சி போனால் ஒரு 10% கூட வச்சுருக்க மாட்டாங்க அப்ளை பண்ணுறதும். அதனால் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கான சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புனே வந்து சொல்லலாங்க. நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 480, 490 எடுத்தால் கூட நல்ல ஒரு வாய்ப்பாக எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இருக்குது. முடிஞ்சளவுக்கு அந்த சர்டிஃபிகேட்டை இ-சேவை மையத்தில் போயிட்டு அப்ளை பண்ணி வாங்க பாருங்கள். ஏன்னா இது இருந்தால் கண்டிப்பாக வேலையை இப்போ வந்து கிடச்சிரும். ஸோ எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் சர்டிஃபிகேட் வச்சுருக்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் நோட் பண்ணிவிட்டு இதில் வந்து பாருங்கள். ஸோ வந்து இதுக்கும் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் நிறைய வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதனால் இதுக்கும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் மற்றது கம்பேர் பண்ண சொல்ல
எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதேமாரி பிடபிள்யூ கேட்டகரி இருப்பாங்க, அவங்களுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களும் கம்மியான நபர்கள் தான் அப்ளை பண்ணுவாங்க. இதிலே வந்து ஏபிசி அந்த மாதிரி கேட்டகரி வைஸாக பிரிச்சிருக்காங்க. அந்தந்த கேட்டகரியில் உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதனால் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் பிடபிள்யூ கேட்டகரி மட்டும் குறைந்த மதிப்பெண் எடுத்தாலும் ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தா ஸ்லைட்டாக இருக்குதுங்க. இதுவே ஓபிசின்னு எடுத்துக்கோம். ஸோ ஓபிசியை பொறுத்த வரைக்கும் பிசி எம்பிசி டிஎன்சி அவங்க தான் ஓபிசிக்கு கீழே வருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல ஓபிசி தேவைப்படாது. பட் நீங்கள் ஒரு வேளை செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஓபிசி கேட்பாங்க. அதனால் முன்கூட்டி இப்போயே வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸோ அப்ளை பண்ண சொல்ல அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறமும் காமிக்கிறதுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். ஓகே, இப்போ ஓபிசி கொடுக்குறீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க பாருங்கள். அவங்க எத்தனை பேர் ஓபிசி அப்ளை பண்ணாலும் யார் அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தாங்க இந்த ஜாப் வந்து போகும். ஸோ ஓரளவுக்கு இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ப்ரீவியஸாக என்னமான மார்க் எடுத்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடச்சிருக்கு அதை பற்றி பார்க்கலாங்க. இது வந்து பார்த்தா பழைய வெப்சைட் கொடுத்துருக்காங்க. பழைய வெப்சைட்டில் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு ரிசல்ட்டை மட்டும் கொடுத்துட மாட்டாங்க. ஸோ ரிசல்ட் 2 வரும், ரிசல்ட் 3 வரும், ரிசல்ட் 4, 5, 6 வரைக்கும் கண்டிப்பாக வருங்க. அதனால் ஒரு ரிசல்ட் இருந்தாலும் இன்னொரு ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லாஸ்ட்டு 2025 ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து தமிழ்நாடு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 4 லிஸ்ட்டு கிட்ட வெளியிட்டிருக்காங்க சப்ளிமெண்ட்ரி. இதுக்காக 4 ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ முதல்ல லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் முதல் லிஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அந்த லிஸ்ட்டில் இப்போ ஒரு 2000 வேகன்சிக்கு 2000 பேரை வந்து செலெக்ஷன் பண்ணிடுவாங்க. அந்த 2000 பேருமே 15 நாட்களுக்குள்ளே போயிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு சில பேர் போயிட்டு ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜாயின் பண்ணியும் ஒரு சில பேர் அந்த ஜாப் வேணாம் அப்படின்ட்டு வெளியே வந்துடுவாங்க. ஒரு சில பேர் படிச்சுட்டு இருக்கவங்க வந்து பார்த்தா ஜாப்க்கு செலக்ட் ஆகிட்டு அவங்க போகாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி காரணத்தால் அந்தந்த வேக்கன்சி அப்படியே கம்மியாக இருக்கும். ஆல்மோஸ்ட் 1000 கிட்ட வேக்கன்சி அப்படியே கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட்டு 2ன்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்டில் யார் செலக்ட் ஆவாங்க அப்படின்னா அவங்க அடுத்த கட்டமாக யார் இருக்காங்க. முதல் லிஸ்ட்டில் அதிகபட்ச மதிப்பெண் செலக்ட் ஆகிட்டவங்க, ரெண்டாவது லிஸ்ட்டில் சேம் அதே லொக்கேஷனுக்கு அதுக்கடுத்த மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு சப்ளிமெண்ட் லிஸ்ட் 2ல் வந்து செலக்ட் ஆகிடுவாங்க. அவங்க நீங்கள் போயிட்டு அதேமாரி வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுற மாரி இருக்கும். அதுலேயும் ஒரு சில பேர் வந்து அட்டன் பண்ணாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு சப்ளிமெண்ட் லிஸ்ட்டு 3ன்னு வரும். அதுக்கப்புறம் யார் அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக போகும். இந்த மாதிரி ஒரு அதிகபட்சமாக ஒரு 6 லிஸ்ட்டு வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு 96%, 97% எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஸ்லைட்லி ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ ப்ரீவியஸ் லிஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து மொதல் லிஸ்ட்டு ஜனவரி 2025 ஒரு ஜிடிஎஸ் வெளியிட்டிருந்தாங்க. அதில் முதல்ல வெளியிட்ட லிஸ்ட்டு இதுதாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கும் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. எவ்வளோ பேர் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க, எந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு யார் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற மாரி. ஓகே, இப்போ இதில் வந்து பார்க்கலாங்க. ஸோ முதல்ல ஒரு டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிவிஷன் நேம் என்ன, ஆஃபீஸ் என்ன, போஸ்ட் ஆஃபீஸ் என்ன. இப்போ ஜென்ரல் கேட்டகரி, ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு 98.6% மார்க்கில் செலக்ட் ஆகியிருக்காங்க. இதில் ஒரு சில பேர் 100 எடுத்திருப்பாங்க. அவங்களாம் வந்து கொரோனா டைமில் பாஸ் பண்ணவங்க அப்படியே 100 மதிப்பெண் போட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் அவங்களுக்கு அந்த ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்ல கொரோனா பாஸ் பண்ணவங்களுக்கு பாஸ் அப்படின்ற மட்டும்தான் நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதேமாரி எஸ்சி கொடுத்துருக்காங்க. எஸ்சி வந்து பாருங்கள் 96% மார்க் எடுத்தவங்களுக்கு எஸ்சியில் ஜாப் வந்து கிடச்சிருக்கு. அந்த மாதிரி எஸ்டிக்கும் கொடுத்துருக்காங்க. ஒன்றா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். பிடபிள்யூ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 88% மார்க் எடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தா கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் எது கம்மியாக இருக்குது, ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து 95க்கு மேலே தாங்க வந்திருக்கு. நார்மலாக நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லாமே 95க்கு மேலே தான் வந்திருக்கு. அதனால் 95 எடுத்தவங்க அப்ளை பண்ண பாருங்கள். உங்களுக்கு எப்போ 94, 96 வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா அந்த 3rd லிஸ்ட்டு 4th லிஸ்ட்டு அந்த மாதிரி சப்ளிமெண்ட் லிஸ்ட்டு வரும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். மற்றபடி உங்களுக்கு 90% சான்ஸே கிடையாது. அதனால் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ரேராக தான் ஒரு சில சிட்டி மலைவாழ் மக்கள் அந்த மாதிரி சிட்டியில் இருக்கவங்க மட்டும்தான் அந்த மாதிரி கம்மியாக வந்து மார்க் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து 95க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து காமிக்குது. ஒருவேளை அந்த எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு மட்டும்தான் கம்மி மார்க் எடுத்தவங்களுக்கு கிடைக்குது. பட் அவங்களுக்கு கூட நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் சர்டிஃபிகேட்டை வாங்கியே வந்து அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்காங்க பாருங்கள். அவங்களும் இப்போ அப்ளை பண்ணிடுறாங்க. அதனால் சான்சஸ் ரொம்பவே வந்து கம்மி தாங்க. ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 95%க்கு மேலே மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் ட்ரை பண்ணுறது மேக்ஸிமம் வேஸ்ட் ஆகிடும். இல்லை உங்களால் ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபீமேலாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக
90% மேலே வரைக்கும் கூட அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஃபீமேலுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் வந்து கிடையாது. மற்றவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா ₹100 பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். பட் எஸ்சி எஸ்டி பெண்களுக்கு ஃபீஸ் கிடையாது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரீ அப்படின்றதால தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஒரு 80 மேலே இருந்தால் கூட ட்ரை பண்ணுங்கள். லக்கு தான், கிடைச்சா கூட வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி நீங்கள் வந்து ஜென்ரலாக இருக்கீங்க, ஜென்ரல் கேட்டகரி ஓபிசியாக இருக்க ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா 90% மேலே இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா ட்ரை பண்ணாதீங்க. ஒருவேளை எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 80% தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் லிஸ்ட்லாம் செகண்ட் தேர்டில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் வந்து பாருங்கள் பிடபிள்யூ கேட்டகரி. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் லெவல் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். 80க்கு மேலே நல்ல சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதாங்க உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ ப்ரீவியஸ் இன்ஃபர்மேஷன் பாருங்கள். அதேமாரி 4th லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 6வது லிஸ்ட்டு. இந்த 6வது லிஸ்ட்டில் எவ்வளோ மதிப்பெண்ணு பார்க்கலாங்க. இதில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இது வரைக்கும் பாருங்கள், எக்கனாமிக்கல் வேகன்சிக்கெலாம் 77% மார்க் எடுத்திருந்தாவே உங்களுக்கு ஜாப் வந்து கிடச்சிருக்கு. ஜென்ரலுக்கு வந்து 98, 97 அந்த மாதிரி தாங்க 6th லிஸ்ட்லேயும் வந்திருக்கு. அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போலேருந்தே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னமான மார்க் எடுத்தவங்களாம் வேலை கிடச்சிருக்கு அப்படின்ற மாரி. அதனால் நம்ம சொன்ன மாரி அந்த மதிப்பெண் இருக்கவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். மற்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ட்ரை பண்ணுறதே வேஸ்ட்டு தான். ஓல்ட ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேர் வந்து கேட்டு இருக்கீங்க எவ்வளோ மதிப்பெண் எடுத்தால் கிடைக்கும், எவ்வளோ மதிப்பெண் எடுத்தால் கிடைக்காது அப்படின்ற மாரி. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓல்ட ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.